Precious DALESS. ராமாப்பூர் என்ற ஊர்ல ஒரு காடு இருந்தது. அந்த காடு அங்க இருக்கிறது அங்க வாழ்ற மக்களுக்கே தெரியாது. ஆனாலும் அந்த காட்டுல நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இல்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு புதுசா பிரவீனோட குடும்பம் கார்ல வந்துட்டு இருந்தது. அந்த காடு சில பேர் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பிரவீன் வழி மாறி அந்த காட்டுக்குள்ள போயிடுறான். நடு காட்டுல அந்த கார் ஸ்டாப் ஆகி நின்றுது. என்னங்க ஆச்சு? ஏன் கார் ஸ்டாப் ஆயிடுச்சு? தெரியலம்மா, எல்லாமே சரியா தான் இருக்கு. இருந்தாலும் ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கிட்ட வந்துட்டோம். 2 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நடந்து போனாலே அந்த வில்லேஜுக்கு போயிடலாம். ஆனா நம்ம திங்ஸ் எல்லாம் எப்படிங்க எங்க விட்டுட்டு போறது? பிரவீன், யோசிங்க. யோசிச்சிருக்கணும் உன்னை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லைம்மா, சாரி. அதாவது நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சு காரை லாக் பண்ணிட்டு போயிடலாம். நம்ம ஆல்ரெடி கிட்ட வேற வந்துட்டோம். 2 minutes தான் ஆகும் அந்த வில்லேஜ் போகிறதுக்கு. நம்ம அங்கே போயிட்டு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கார் ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். நம்ம கார் லாக்ல இருக்கனால நம்ம திங்ஸ் எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். சரியா? சரி, சீக்கிரம் வாங்க போவோம். பிரவீன் அப்புறம் அவனோட மனைவி அப்புறம் அவனோட பையன் 3 பேரும் அந்த வில்லேஜை தேடி அந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தூரத்துல இருந்து ஒரு விசித்திரமான சவுண்டு கேக்குது. அது என்ன சவுண்டு? ஏன் இவ்வளோ வியர்டா இருக்கு? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லடா கண்ணா, பயப்படாத. எல்லாம் உங்க அம்மாவோட ரிலேஷன்ஸ் தான். என்ன சொன்னீங்க? எனக்கு கேட்கல. சாரி, திருப்பி சொல்லுங்க. இல்லம்மா, அது வைல்ட் அனிமலோட ரிலேஷன் தான் சொன்னேன். ஓஹோ, அப்படியா? நான் கூட உங்களோட ரிலேஷன் தான் சொன்னீங்கன்னு நினைச்சிட்டேன். கீர்த்தனா, என்ன நீங்க மட்டும் சொன்னீங்கல்ல? சரி சரி, அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சு, விடு. அப்படின்னு பேசிக்கிட்டே எவ்வளவு தூரம் நடந்தாலும் பிரவீனோட குடும்பம் அந்த காட்டுக்குள்ளே தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஐயோ பிரவீன், இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியாது. ப்ளீஸ், நம்ம ராகுல் கூட டயர்ட் ஆகிட்டான் பாருங்க. 2 minutesனு சொல்லிட்டு நம்ம மதியானத்துலேருந்து ஈவினிங் வரையும் இல்லை நைட்டு வரையும் நடந்துட்டு இருக்கோம். ப்ளீஸ், நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் பிரவீன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. ஆமாப்பா, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, எனக்கும் டயர்டா தான் இருக்கு. நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ராகுலும் கீர்த்தனாவும் தூங்கிடுறாங்க. பிரவீன் விலங்குகள் இருக்க காடுனால முழிச்சிருந்து அவங்க 2 பேரையும் பாதுகாத்துட்டு இருந்தா. அப்போ அந்த செடிக்குள்ள இருந்து ஒரு சலசலப்பு சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டுட்டு ராகுலும் கீர்த்தனாவும் முழிச்சிடுறாங்க. அப்போ அந்த புதற்குள்ள இருந்து ஒரு சின்ன பொண்ணு வெளியே வரா. யார் பாப்பா நீ? இந்த நேரத்துல காட்டுக்குள்ள தனியா என்ன பண்ற? அங்கிள், நான் ஒன்று தனியா இல்லையே. நான் என் ஃபேமிலி கூட தான் வாக்கிங் வந்திருக்கேன். என்னோட வீடும் இங்கே தான் இருக்கு. என்னது, உன் ஃபேமிலி கூட வாக்கிங் வந்தியா? மற்றவங்களும் பின்னாடி வராங்களா? நானும் காலையில இருந்து இல்ல மதியானத்துல இருந்து இந்த காட்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருந்தேன் ஹெல்ப் கேட்கலான்னு. ஒரு மனுஷங்க கூட என் கண்ணில் படவே இல்லையே. ஆமா அங்கிள், நான் என் ஃபேமிலி கூட தான் வந்தேன். அவங்க இங்கே தான் இருக்காங்க. ஆனா நான் அவங்க மனுஷங்கன்னு சொல்லவே இல்லையே. என்ன பாப்பா நீ சொல்ற? எனக்கு எதுவுமே நீ சொல்றது புரியலையே. அதாவது அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கப்புறம் பிரவீனுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல.